இன்னைக்கு நீ மோத போறது யார் கூடனா? உள்ள வாங்க. ஹே ஷிகமாரு, டெமாரி, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஹே இது அட நீயா? நருட்டோ வந்துட்டியா? ஹே ஷிகமாரு, நீயா? இவன் தான் நருட்டோன்னு சொன்னா நருட்டோவே நம்ப மாட்டான். அப்பாடா, ஒரு வழியா ஊருக்கு திரும்ப வந்துட்டேன். ஆமா, இன்னைக்குதான் திரும்ப வந்தேன். நான் பயங்கரமா வளர்ந்துட்டேன். சின்ன வயசுல முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்த. என்ன சொல்ல வந்தனா, நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பார்க்க மட்டும்தான் மாறி இருக்கா. ஆமா, அப்படியே மாறிட்டாலும். பாவம் பாத்தீங்க, என்ன விட்டுரு சாக்குரா. ஹே, ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னா நான் இன்னைக்கு உன் கூட தான் மோத போறேனா? என்ன வளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இங்க பேப்பர் ஒர்க்க முடிக்க தான் வந்தேன். ஓ, நீ கிடையாதுனா அப்போ ஆமா, உன் பேர் என்ன? அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? நருட்டோ, இங்க இருக்கிற யார் கூடவும் நீ மோத போறதில்ல. அவரு வெளியே இருக்காரு. திரும்ப வந்துட்டியா நருட்டோ? நீ இவ்வளவு பெருசா வளர்ந்திருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ககாஷி சென்சே, நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல சென்சே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்காக. அவன் பெருசா மாறின மாதிரியே தெரியல. ஆமா, இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நான் நினைக்கிற அந்த புக்கு தானா? 3 வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. படிச்சு பாருங்க. எனக்கு இந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, போர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமை எங்க தெரிய போகுது? அது விலை மதிப்பில்லாதது. இன்னும் அதை நான் ரிலீஸ் கூட பண்ணல. போதும், நிறுத்துங்க. இப்ப நமக்கு விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல ககாஷி. அப்படின்னா நான் உங்க கூட தான் மோத போறேனா? ஓ, அது அப்படியும் சொல்லலாம். ஒன்ன மீட் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாக்குரா. நீங்க தான் ரொம்ப பிஸி ஆச்சே. சோ இன்னைக்கு நான் யார் கூட மோத போறேன்னா, நருட்டோ அப்புறம் சாக்குரா, நீங்க 2 பேருமே தயாரா இருக்கீங்களா? ஒரே நேரத்துல எங்க 2 பேரு கூடவும் மோத போறீங்களா? அதேதான். ககாஷி இப்ப உங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ண போறாரு. அவரை எதிர்த்து எப்படி போட்டி போடுறீங்கன்றத பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுவேன். வருங்காலத்தை முடிவு பண்ண இவங்க யாரு? சாக்குரா, நாம 2 பேரும் சேர்ந்து பயிற்சி எடுத்தது கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். நான் தயார். சரி, அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? சரி சரி, பதறாத. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருப்ப, நீ கொஞ்சம் டயர்டா தான் இருப்ப. முதல்ல நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு, சரியா? என்னது, நான் டயர்டா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, சொன்ன கேளு, இப்ப வேண்டாம். உங்களை நான் ட்ரைனிங் கிரவுண்ட்ல அப்புறமா சந்திக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். இது ரொம்ப வினோதமா இருக்கே. அவசரமா எங்க போறாரு? அவ்வளவு அவசரமா எங்க போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்க படிக்காம தூக்கம் வரதில்ல. என்னது? நானும் அதேதான் நினைச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதின புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? ககாஷிய நான் தப்பு சொல்ல மாட்டேன். ககாஷி சென்சே, உங்களுக்கு அந்த புக்க கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். நம்ம ட்ரைனிங்கை விட அவருக்கு அந்த புக்கு தான் முக்கியமா போச்சுல்ல? உன்னை யார் அதை கொடுக்க சொன்னாங்க? சரி விடு, நம்ம பிளான் பண்றதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. என் டேஸ்ட் இவ்ளோ மட்டமாவா இருக்கும்? ஜூனியர் எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதனாலதான் அடிக்கடி உங்க கிராமத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. எக்ஸாம்க்கு எல்லாம் தயார் பண்ணணுமே. இவ இங்க வந்த போறப்பெல்லாம் நான் தான் செக்யூரிட்டி. எல்லாம் என் தலையெழுத்து. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஜூனியர் எக்ஸாமோட மொத்த பொறுப்பையும் இப்ப என் தலையில வர கட்டிட்டாங்க. ஜூனியர் எக்ஸாம்ஸ் நடக்க போகுதா? பழைய ஞாபகங்கள் திரும்ப வருது. இப்போ உன் ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சிட்ட. அடுத்து என்ன பண்ண போற நருட்டோ? நான் பண்றதுக்கு வேற என்ன இருக்கு? புரியாத மாதிரி நடிக்காத. நான் ஜூனியர் எக்ஸாம்ஸ் பத்தி கேக்குறேன். நம்ம கேங்ல ஜூனியர் ஆகாத ஒரே ஆள் யார் தெரியுமா? வேற யாரு? நீ மட்டும்தான்.
சாகுரா நீயும் அதுக்குள்ள சூனின் ஆயிட்டியா? எப்பவோ? ஆனா நருட்டோ நீ இன்னும் முழு கதையே கேட்கல. கான்கரோ, நெச்சி அப்புறம் டெமாரி இவங்க 3 பேரும் அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க. இவங்க ஜோனினா மாதிரி ரொம்ப காலம் ஆச்சு. ஜோனினா என்ன சொல்ற? அவன் காராவுக்கு என்னாச்சு? அவன் என்ன பண்றான்? லார்ட் காசேகாகே மீட்டிங் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. நான் அப்புறமா வரேன். அப்படியா கதை? காரா இப்ப லார்ட் காசிக்காக ஆயிட்டானா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆ? நானும் கூடிய சீக்கிரம் நினைச்சத சாதிப்பேன். ஒரு நாள் நானும் இந்த கிராமத்துக்கு ஹோக்காகே ஆவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு காரா. உண்மை என்னன்னா நருட்டோ ரொம்பவே மாறிட்டான். World for all.me. என்ன கக்காஷி, என்னோட புக்கு எப்படி இருக்கு? நான் எழுதுனதுல இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம் தெரியுமா? உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே நருட்டுவ பலசாலியா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமா வளர்ந்திருக்கான். ஆனா பலசாலியா இருப்பானா? நான் என் வேலைய சரியா செய்யலன்னு சொல்ல வரியா? அவனை குறைச்சு எடை போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ற. சரி சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். நாம கண்காணிச்சிட்டு இருந்தவங்க அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. கடந்த சில வருடங்களா நம்ம கிராமத்துல மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம செழிப்பா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்மள சுத்தி இருக்கிற ஹிடன் வில்லேஜஸ்க்கும் நமக்கும் இருக்கிற நட்பு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நம்மளோட படை வீரர்கள் புது ட்ரைனிங் மூலமா பலசாலிகளா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் லீஃப் வில்லேஜ். எவ்வளவு பலசாலிகள் இருக்காங்கன்னு பார்த்துடுவோம். ஜூனியர் எக்ஸாம்ஸும் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதேதான். இந்த மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாத வதந்திகள் பரவுறது ஒன்றும் அவ்வளவு நல்லது கிடையாது. வதந்திகளா? என்ன சொல்ற? ஆமா சார். அகாட்ஸ்கிங்கிற குரூப்பை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியா கதை? அப்படின்னா ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. அவங்க தான் எப்ப வேணும்னாலும் வரலான்னு நம்ம முன்னாடியே பேசி வச்சிருக்கோம்ல. தி அகாட்ஸ்கி. இந்த அகாட்ஸ்கிங்கிறது ரொம்பவே மர்மமான ஒரு கூட்டம். அதுல கிட்டத்தட்ட 12 ஷினோபிகள் இருக்காங்க. அந்த கூட்டத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் பிங்கோ புக்ல எஸ் ரேங்க்டு கிரிமினல்ஸ்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல ஏற்கனவே சில பேர் நமக்கு தெரியும். ஹிடன் வில்லேஜ் சேர்ந்த சக்தி வாய்ந்த ஹிட்டாச்சி யுச்சிஹா அவனுடைய கிளானை சேர்ந்த எல்லாரையுமே ஒரே இரவுல அழிச்சவன். இன்னொருத்தன் பேரு கீசமே ஓஷிகாகி. 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்ல அவனும் ஒருத்தன். அவன் தான் மிஸ்ட் வில்லேஜோட ஃபேண்டம். இன்னொருத்தன் ஒரோச்சி மாரோ நம்மளோட கசிக்காகவ அழிச்சவன். கொஞ்சம் விட்டிருந்தா லீவ் வில்லேஜையும் அழிச்சிருப்பான். ஒரு காலத்துல இந்த ஒரோச்சி மாரோவும் அக்காச்சி கூட்டத்தை சேர்ந்து வந்தான். இப்போ எதுக்காக அவங்க வெளியில வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணமா இருக்கும்? அவங்களோட என்னங்கிறது எனக்கு உறுதியா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். நருட்டோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டை தேடி கண்டிப்பா வருவாங்க. ஏன்னு கேக்குறியா? அந்த சக்தியை அவங்களோட தீய செயலுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால்தான் இவங்கள பத்தின தகவலை நம்மளோட நட்பு நாடுகளுக்கிட்ட சொல்லியிருக்கேன். நடக்க போற அசம்பாவிதத்தை தடுக்கிறதுக்கு அவங்க பாதுகாப்பை பலப்படுத்தினா நல்லது. இப்ப புரியுது. இவங்கள பத்தி சமீபத்துல நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு வழியா அவங்களோட காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. லெஜெண்டரி சாணனான மாஸ்டர் ஜிராயா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. அதனால நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம கிராமத்துடைய எல்லையில பாதுகாப்பை பலப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். முக்கியமான சில இடங்கள்ல ஆன்போ பிளாக் ஆப்ஸும் ரோந்து பணிகள்ல தான் இருக்காங்க. இந்த ஷினோபிகள் என்னதான் பலசாலிகளா இருந்தாலும் திடீர்னு நம்மளை தாக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம்.
அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வித்தியாசமான கருப்பு உடைகள் போட்டிருப்பாங்க. அதுல ரெட் கிளவுட் டிசைனும் இருக்கும். இந்த மாதிரி வினோதமான உடைகளை போட்டிருக்கவங்கள பார்த்தா அவங்கள உடனே தாக்க சொல்லி நான் உத்தரவை போட்டிருக்கேன். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மீட்டிங் முடிஞ்சது. இப்ப எல்லாரும் கிளம்பலாம். பரவாயில்ல, கலக்கிட்ட யூரா. நம்ம கிராமத்தை காப்பாத்த நீ எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டியே ஆகணும். நம்ம கிராமத்தோட பாதுகாப்பு துறையில எனக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுத்திருக்காங்க. இந்த 4 வருஷத்துல நான் இந்த அளவுக்கு செயல்படலன்னா கூட எப்படி சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், என்னுடைய கிராமத்தை பாதுகாக்கணும். என்னாச்சு? ஒண்ணு இல்ல, தலை வலிக்குது, கொஞ்சம் டயர்டா இருக்க, அவ்வளவுதான். உடம்ப பாத்துக்க. வேலைன்னு சுத்தமா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த கிராமத்துக்கு நாம அனுப்பி வச்சவனே நமக்கு எதிரியா மாறி இருக்கான். ஒரோச்சி மாறு கிட்ட இருக்கிறவனை விட இவன் தான் ரொம்ப மோசம். நம்மால நமக்கே எதிரியா மாறி நம்மளை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நடக்கிற எதையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஜூட்சுவை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. நீ பவுச்ல கொண்டு வந்திருக்கிறது பத்துன்னு எனக்கு தோணல. ஏன்னா நம்ம எதிரிக்குள்ள இருக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜின்சுருக்கி. பொதுவா என்னோட ஜூட்சுல கலைநயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனாலும் நம்ம பாதுகாப்புக்காக என்னோட மாஸ்டர் பீஸையும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எதிரிகிட்ட ஒரே ஒரு வாள் தான் இருக்குனாலும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. Oh, come on! இந்த ககாஷி சென்சைக்காக நம்ம நாள் முழுக்க இங்கேயே வெயிட் பண்ணணுமா? ஏன் கத்துற? அவர் எப்பவுமே இப்படிதானா? அதுவும் உண்மைதான். மனுஷன் கொஞ்சம் மாறி இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், ஒரு பாட்டியால நடக்கவே முடியல. அதான் அவங்கள தூக்கிக்கிட்டு. சும்மா கதை விடாதீங்க. ஓ வாவ், இந்த இடத்துல எவ்வளவு ஞாபகங்கள் இருக்குல்ல. உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான். என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ஸை எப்படியாவது எடுக்கணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மத்தியானத்துக்குள்ள எடுக்கலனா உங்களோட லஞ்ச் தவறிடும். அங்க இருக்கிற மரத்துல உங்களை கட்டி வச்சுட்டு உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு நான் என்னோட லஞ்சை சாப்பிடுவேன். ஓ, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உங்க 3 பேரோட பயிற்சியை முதல்ல இந்த இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சோம்? ஆமா, ஸ்குவாட் 7. நாங்க 3 பேரும் அப்ப ஒன்னா இருந்தோம். சரியா சொன்ன. அப்போ உங்களோட ஸ்குவாட்ல சாஸ்கேவும் இருந்தான்ல? என்ன விட்டு போகாத. நீ போனேனா நான் கத்தி ஊரை கூப்பிடுவேன். நீ செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. சாஸ்கே, சாஸ்கே, நீ எப்படி இங்க வந்த? உன்னால என்ன தடுக்க முடியாது நருட்டோ. எதுக்காக நீ எங்களை விட்டுட்டு போன சாஸ்கே? தப்பி தவறி கூட இவங்க 2 பேரும் முன்னாடி சாஸ்கே பேரை எடுத்துடவே கூடாது. புலமுனது போதும். உங்க வித்தையை காட்ட தயாரா இருக்கீங்களா? சாஸ்கேவை காப்பாத்துற முயற்சியை நீங்க கைவிட்டுட்டீங்களா என்ன?
அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எதுக்காக இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க சென்சை? முதல் நாள் பயிற்சியில என்ன விதிமுறைகளோ அதே தான் இப்போவும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பெல்ஸை என்கிட்ட இருந்து எடுத்தா மட்டும் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க உயிரை எடுக்கிறதுக்கு நாங்க தயங்குனா அந்த பெல்ஸை எடுக்க முடியாது, சரிதானே? ஷூரிகன் மாதிரி எந்த விதமான வெப்பன்ஸையும் நீங்க பயன்படுத்தலாம். என் உயிரெடுக்க தயங்கினீங்கன்னா இந்த பெல்ஸை உங்களால எடுக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க. இந்த பெல்ஸை நீங்க எடுக்கணும்னா பாவமோ கருணையோ நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. நாளை காலையில சூரியன் உதயம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஓகே, நாம இப்ப ஆரம்பிக்கலாமா? அந்த புக்க படிச்சுக்கிட்டே எங்க கூட மோத போறீங்களா சென்சை? நீங்க ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்ல. ஏன்னா ஏற்கனவே அவர் அதை படிச்சு முடிச்சிருப்பாரு. இல்ல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. நான் அதை அப்புறமா பொறுமையா படிச்சுக்கிறேன். உங்க கூட மோதும் போது நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது எனக்கு நல்லது. இந்த மிஷினை நான் உங்களுக்கு கடினமாக்க போறேன். என் கூட மோதுறது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. வினோதமான கருப்பு உடைகளை மாட்டிருக்காங்க. அது அவங்களே தான். கேப்டன் யூரா கிட்ட இவங்கள பத்தி உடனே சொல்லி ஆகணும். கேப்டன் யூரா, நீங்க சொன்னவங்க வந்துட்டாங்க. எனக்கு கண்ணு தெரியுது. யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். சொன்னபடியே செஞ்சுட்ட யூரா. நீ என்ன மறந்திருக்க மாட்டேன்னு நம்புற. உங்களை எப்படி மறக்க முடியும் லார்ட் சோசரி? இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்?